ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மாருதி 800ல் 1 லிட்டருக்கு வந்து எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரியல் டைம் டெஸ்டிங் பண்ண போகிறோம். அதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. மைலேஜ் டெஸ்டிங் பண்ணக்கூடியதுக்கு நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து கூலண்ட் வாட்டர் டேங்க் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஆட்டோமொபைல் ஷாப்பில் இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபா வரும். இது மாருதி 800ஓட தான் வாங்கியிருக்கோம். அது போக நம்ம ஓஸை வந்து லென்த் பண்ணுறதுக்காண்டி எக்ஸ்ட்ரா ஓஸ் வாங்கியிருக்கோம். இந்த டேங்க் பார்த்திங்கன்னா 3/4 லிட்டர் டேங்கு. இந்த டேங்க் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுனால இதில் நம்ம 1/2 லிட்டர் பெட்ரோல் யூஸ் பண்ணி எவ்வளோ மைலேஜ் கிடைக்குன்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். 1/2 லிட்டர் பெட்ரோலில் கிடைச்ச மைலேஜை நம்ம 2ஆல் பெருக்கும்போது நம்மளுக்கு 1 லிட்டர் மைலேஜ் கிடச்சிரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மைலேஜ் செக் பண்ணக்கூடிய வண்டியோட டைப்பு பார்த்திங்கன்னா மாருதி 897 மாடல் கார்பரேட்டர் டைப்பு. இதோட ஃபஸ்ட்டு பெட்ரோல் கனெக்ஷன் வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபிட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டியோட பெட்ரோல் டேங்க்லேருந்து டேரெக்டாக இந்த ஓஸ் வருது. பெட்ரோல் டேங்க்லேருந்து வர்ற ஓஸ் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபில்ட்ரு போட்டிருக்கோம். அதுக்கப்புறமும் ஒரு ஃபில்ட்ரு போட்டு அந்த ஓஸ் வந்து டேரெக்டாக இந்த வழியாக வந்து ஒரு சொலினாய்டு இருக்குது. இது ஏன்னா கேஸ் கன்வர்ஷன் வண்டி அப்படிங்கிறதுனால சொலினாய்டு போட்டிருக்கோம். அதுலேருந்து டேரெக்டாக எங்கே வருதுன்னு பார்த்திங்கன்னா பம்பு. இதான் அந்த பம்பு. இந்த பம்பு தான் உங்களுக்கு முக்கியமான ரோல் பண்ணுது. இந்த பம்பு என்ன பண்ணுன்னா பெட்ரோலை சக் பண்ணி இழுக்கும், அதாவது பெட்ரோலை வந்து உரியும். அதோட ஃபங்க்ஷன் தான் இந்த பம்போட மேஜர் ஒர்க்கு. இந்த பம்போட அவுட்புட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கார்பரேட்டருக்கு ஆகுது. இதுதான் கார்பரேட்டர் ஆகுது. திருப்பி கார்பரேட்டர் வந்து தேவையான பெட்ரோலை எடுத்துகிட்டு மீதி உள்ள பெட்ரோலை ஓவர்ஃப்ளோ டியூப், இந்த டியூப் பேர் தான் ஓவர்ஃப்ளோ டியூப். இந்த ஓவர்ஃப்ளோ டியூப் வழியாக டேரெக்டாக ரிட்டர்ன் வந்து நம்மளுக்கு பெட்ரோல் டேங்குக்கே அனுப்புது. இதுதான் இதோட ஃபங்க்ஷன். இப்போ வந்து நம்ம கலத்தக்கூடியது பார்த்திங்கன்னா நம்ம எதெல்லாம் கலத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம பெட்ரோல் ஃபில்டருக்கு போட்டிருக்கக்கூடிய நம்ம டேங்க்லேருந்து வரக்கூடிய இந்த ஓஸை கலத்த போகிறோம். அதே மாதிரி நம்மளுக்கு ரிட்டர்ன் பெட்ரோல் டேங்க்கு போகக்கூடிய ஓஸை, இந்த ஓஸையும் கலத்த போகிறோம். இதில் தான் நம்ம டேரெக்டாக அந்த டேங்கோட அவுட்புட்டை கொடுக்க போகிறோம். அதை கொடுத்துட்டு எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். பெட்ரோல் ஃபில்டர்லேருந்து வரக்கூடிய ஓஸை வந்து கடத்திடலாம். இதுதான் டேங்க்லேருந்து வரக்கூடிய ஓஸு. இப்போ நம்ம வாங்கி வச்சுருக்கிற ஓஸை வந்து மாட்ட போகிறோம். இதில் கிளிப்பு போட்டுடணும், அப்போ தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக பிடிக்கும். இப்போ இந்த கிளிப்பை வந்து நல்லா டைட் பண்ணிடணும், அப்போ தான் நம்மளுக்கு பெட்ரோல் லீக் இருக்காது. இது வந்து மெக்கானிக்கல் டைப்பு பம்புக்குள்ள இது சிஸ்டம் மட்டும் தான் இந்த மாதிரி பண்ணணும். எலக்ட்ரானிக் டைப்புனா நம்ம டேங்க் ஃபிட் பண்ணக்கூடியதே ஒரு மோட்ரு வைக்க வேண்டியது மாதிரி வரும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லியும் நான் மைலேஜ் செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன். இப்படி நல்லா இழுத்து பார்த்துக்கணும், நல்லா ஆடக்கூடாது. அப்போ நல்லா டைட்டாக மாட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி ஏன்னா பெட்ரோலு உள்ளே எதுவும் லீக் ஆகிடக்கூடாது. கீழே சைலன்சரில் எதுவும் பட்டுச்சுன்னா ஃபயர் ஆயிரும். அதுக்காண்டி ரொம்ப கேர்ஃபுல்லாக செக் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஓவர்ஃப்ளோ டியூப்பை கலத்திக்கலாம். ஓவர்ஃப்ளோ டியூப்பு இதை கலத்திட்டு நம்ம எக்ஸ்ட்ரா டேங்கில் ஃபிட் பண்ணக்கூடிய ஓவர்ஃப்ளோ டிப்பை மாட்டிடலாம். கனெக்ஷன் ஓஸ் வந்து கொடுத்தாச்சு. ஓவர்ஃப்ளோ டியூப்புக்கு நேராக ஒரு ஓஸும் ப்ளஸ் நம்மளுக்கு பெட்ரோல் வந்து நம்ம டேங்க்லேருந்து ஃபில்டர் ஆகி திருப்பி பம்புக்கு போகிறதுக்கு ஒரு ஓஸும் கொடுத்தாச்சு. இப்போ வண்டியோட உள்ள ஓஸை கொண்டு போயாச்சு. இப்போ டேங்கை கனெக்ட் பண்ணிட்டு பெட்ரோலை ஊற்றி மைலேஜ் செக் பண்ண வேண்டியது தான். எதுக்காண்டி இந்த மைலேஜ் செக்அப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் நம்ம வண்டி வந்து எவ்வளோ மைலேஜ் கொடுக்கணும் அப்படின்னு தெரியாமையே வண்டி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இந்த டெஸ்டிங் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொரு மாதிரி மைலேஜ் கிடைக்கும். நம்ம வண்டி எவ்வளோ மைலேஜ் இருக்குன்னு நம்மளே செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்காண்டி தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். இந்த டேங்க் எதுக்காண்டி செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது ரேட்டும் கம்மி, நம்மளுக்கு நல்லா ஒரு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதனால தான் இந்த டேங்க் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கருப்பு கலர் ஓஸு. கருப்பு கலர் ஓஸ் தான் நம்ம கார்பரேட்டருக்கு பெட்ரோல் ஆகக்கூடிய ஓஸு. கிளிப்பு மறக்காமல் எல்லாத்துலேயும் கொடுத்துடணும். இந்த ஓஸ் பேர் வந்து ரப்பர் ஓஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ஆட்டோமொபைல் ஷாப்பில் கிடைக்கும். இப்போ
இது வந்து ஓவர்ஃப்ளோ டியூப்பை வந்து நம்ம இந்த டேப்பை இந்த இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே விட்டுக்கலாம். வேறு ஓட்டெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. இதில் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னா ரிட்டன் வேஸ்ட்டான பெட்ரோல், கார்பரேட்டர் எரிச்சு போக மீதி உள்ள பெட்ரோல் வந்து நம்ம திருப்பியும் இந்த டேங்க்குள்ளே உள்ளே விழுந்துகிட்டே இருக்கும். 1/2 லிட்டரு பெட்ரோல் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1/2 லிட்டரை வந்து நம்ம இந்த டேங்கில் ஊற்றி எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இன்ட்டு 2 டைம்ஸ், அதான் 1 லிட்டருக்கான மைலேஜ். இப்போ இந்த பெட்ரோலை ஊற்றலாம் டேங்க்குள்ளே. 2 சைடுமே டேங்கை நல்லா கட்டிட்டேன். இது வந்து நம்மளுக்கு ஓவர்ஃப்ளோ பைப்பு எல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நம்ம லீக்கேஜ் எதுவும் இருந்தால் அரெஸ்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம வண்டியில் டெஸ்ட் அடிக்கணும். இப்போ 1/2 லிட்டர் பெட்ரோலை வந்து நம்ம உள்ள டேங்க்கில் ஊற்ற போகிறேன். இந்த டேங்க் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு பெட்ரோல் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் செக்கிங் பண்ணும்போது இது கேஸ் வண்டிங்கிறதுனால நான் பெட்ரோல் டேங்கு எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகல. சப்போஸ் இந்த பெட்ரோல் முடிஞ்சதுன்னா நீங்கள் வெளியிலே நிற்கிற மாதிரி ஆயிரும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பெட்ரோல் இது பாட்டிலில் பிடிச்சி வச்சுக்கோங்க. பெட்ரோல் 1 லிட்டர் போல். ஊற்றியாச்சு 1/2 லிட்டர் பெட்ரோலை. இப்போ இதை மூடிடலாம். சாரி, இது மூட தேவையில்லை. அடுத்து ஓவர்ஃப்ளோ டியூப்பை வந்து நான் உள்ளே வச்சுட்டேன், உள்ளே போட்டுட்டேன். இப்போ வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபைனலாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிலோமீட்டர் நோட் பண்ணிட்டேன். 88,499 ஸ்பீடோமீட்ரு டேஷ்போர்டு கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கிறதுனால தெரில. நான் 88,499 கொடுத்துருக்காங்க. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸ்பீடு பார்த்திங்கன்னா வண்டியில் மேக்ஸிமம் 40 to 60 அதே ரேஞ்சில் வந்து மெயின்டைன் பண்ணி எவ்வளோ கிலோமீட்டர் கிடைக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். பெட்ரோல் மோடில் போட்டேன். பெட்ரோல் மோடில் போட்டவங்க பார்த்தீங்கன்னா பெட்ரோல் உள்ளே இறங்குது. கிட்ட இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்கும் உங்களுக்கு. மேலே உள்ள ஓஸில் வந்து பெட்ரோல் வரணும், வர ஸ்டார்ட் ஆகாது. இப்போ எதுவும் பெட்ரோல் எதுவும் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். ரிட்டன் ஹோஸ்லேயும் பெட்ரோல் வர ஆரம்பிச்சிட்டு, ரிட்டன் ஹோஸ் பெட்ரோல் மேலே ஏறும். இந்த உள்ள ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். இப்படி பெட்ரோல் மேலே உழுணும். அப்படி உளுந்துச்சுன்னா உங்களுக்கு கார்பரேட்டர் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ செக் பண்ணலாம். எண்பத்தெட்டு 502. இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் காமிக்கிறேன். ஏன்னா ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கிறதுனால ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் பாருங்கள். வண்டி ஸ்பீடு ஒரு 50ல் தான் போகிறேன், அதிகமாக போகல. 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகிறேன். பெட்ரோல் டேங்க் வந்து கொஞ்சம் கார் டேங்க் வந்துட்டு, ஏன்னா நம்ம அந்த ஓஸ் லென்த்தாக போட்டிருக்கிறதுனால ஓஸ்லேயே பாதி பெட்ரோல் கிடக்கும். இந்த பெட்ரோல் டேங்க்ல வந்து உள்ள பெட்ரோல் முடிஞ்சாலுமே நம்மளுக்கு வண்டி ரன்னிங்கில் தான் இருக்கும். ஏன்னா அந்த ஓஸில் உள்ள பெட்ரோல் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரை.
800 மேக்ஸிமம் வந்து கம்பெனியில் கொடுத்துருக்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டர் 1 லிட்டருக்கு கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வண்டி எவ்வளோ கொடுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன் கிட்டு ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஹைட்ரஜன் கிட்டை போட்டு பெட்ரோல் மைலேஜ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோடு பண்ண போகிறோம். அதில் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஹைட்ரஜன் கிட்டு வந்து நம்ம வண்டியில் போடும்போது எக்ஸ்ட்ரா மைலேஜ் கிடைக்கும். ஒரு 1 to 2%, ஒரு 4 கிலோமீட்டர் வரை நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மைலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். அதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வண்டியில் வந்து பெட்ரோல் முடிஞ்சிட்டு ஓஸ் இதில் போகுது. ஓஸில் எப்படி பார்த்தாலும் ஒரு குறைஞ்சது ஒரு 200 மில்லி பெட்ரோல் இருக்க தான் செய்யும். அந்த பெட்ரோலில் எவ்வளோ தூரம், ஒரு குறைஞ்சது ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே தான் போகும். எவ்வளோ கிலோமீட்டர் போகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம். வண்டி ரேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், அடைக்க ஆரம்பிச்சிட்டு. வண்டி நின்றுட்டு நியூட்ரல் பண்ணி விட்டாச்சு. இப்போ எவ்வளோ தூரம் போகுதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அவ்வளோதான், வண்டி நின்றுட்டு நம்மளுக்கு பெட்ரோலும் காலி ஆகிட்டு. வண்டியோட எண்டிங் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 88,505 9 பாயிண்ட் ஓடி இருக்கு. இப்போ எண்டிங் கிலோமீட்டர்லேருந்து லாஸ்ட் 3 டிஜிட்டையும் ஸ்டார்டிங் கிலோமீட்டரோட லாஸ்ட் 3 டிஜிட்டையும் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வண்டியோட 1/2 லிட்டர் மைலேஜ் கிடைக்கும். இப்போ கால்குலேஷன் போட்டுடலாம். எண்டிங் கிலோமீட்டர் வந்து 505.9, 505 லாஸ்ட்டில் உள்ளது பாயிண்ட் வச்சு 9. ஸ்டார்டிங் கிலோமீட்டர் மைனஸ்
ஸ்டார்டிங் கிலோமீட்டரோட லாஸ்ட் 3 டிஜிட் 499.2. நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய மைலேஜ் பார்த்திங்கன்னா 6.7 6.7 மைலேஜ் கிடச்சிருக்கு. 1/2 லிட்டருக்கு 6.7 × 2 6.7 × 2 போடும்போது 13.4 கிலோமீட்டர் நம்மளுக்கு மைலேஜ் கிடைக்குது. அதாவது 1/2 லிட்டர் பெட்ரோலுக்கு 6.7 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்குது. இது வந்து வித்தவுட் ஏசி எதுவுமே போடலை. அதாவது 1 லிட்டருக்கு பார்த்திங்கன்னா 13.4 கிலோமீட்டர் 40 to 50 ஸ்பீடு போனால் இந்த அளவு மைலேஜ் தான் நம்மளுக்கு 800 டைப் 2 கார்பரேட்டர் மாடல் கிடைக்குது.